ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நீச்ச வீட்டின் ரகசியங்கள். இதுதான் தலைப்பு. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அப்படிங்கிற வலு இருக்கிற மாதிரியே நீச்சம் என்கின்ற ஒரு வீட்டையும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. தத்துவார்த்த ரீதியாக ஒரு கிரகம் நீச்சமடையும். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் காரக, ஆதிபத்திய, குண விசேஷங்கள் உண்டு. இதில் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறக்கீங்களோ அதன் அடிப்படையில் வரும். இப்போ 1வது ஆதிபத்தியம், தன ஆதிபத்தியம், குடும்ப ஆதிபத்தியம், சுக ஆதிபத்தியம் 4ஆம் இடம், பூர்வ புண்ணிய ஆதிபத்தியம் 5ஆம் இடங்கிறது கிரகங்கள் மாறி மாறி வரும். ஆனால் நேச்சுரலாகவே ஒவ்வொரு கிரகத்திற்கும் சில காரகத்துவங்கள் உண்டு. இந்த காரகத்துவங்களின் அடிப்படையிலேயே அவை உச்ச வலிமையையும் நீச்ச வலிமையையும் பெறுகின்றன. அந்த வகையில் சப்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் முதல் சனி வரையிலான கிரகங்கள் நீச்சமடையும் தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு கிரகம் அந்த இடத்துல நீச்சமடையுதுன்னா தத்துவார்த்த ரீதியாக அதனுடைய காரகத்துவத்தை தருவதற்கு தயக்கமாக, தடைகள் நிரம்பியதாக அந்த கிரகம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒளியியல் தத்துவம் தான் உச்ச நீச்ச ரகசியங்கிறதையும் சொல்லலாம். இப்போ ஒரு கிரகம் உச்சமடைகிற வீட்டில் அதிக ஒளியை சிதறடிக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். நீச்சமடையும் வீட்டில் ஒளித்த பூமியின் மேலே செலுத்த இயலாத தன்மையில் இருக்கும். அப்போ அந்த கிரகத்துடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் நமக்கு கிடைப்பதில் தடைகள் ஏற்படும். இதில் உங்கள் லக்னாதிபதி நீச்சமாகிறாரா, தைரியாதிபதி நீச்சமாகிறாரா, 7ஆம் அதிபதி நீச்சமாகிறாங்கிறது தனிப்பலன்கள். இப்போ அரசர் கிரகங்களில் ஒன்றான சூரியன், இவர் துலாம் எனும் வீட்டில் நீச்சமடைகிறார், சுக்கிரனுடைய வீட்டில். இது ஒரு இயற்கை சுபர் வீடு தான். அதிகாரம் செலுத்தக்கூடிய கிரகமான சூரியன், தான் என்கின்ற மமதை கொண்ட கிரகமான சூரியன், ஆத்மாவிற்கு காரக கிரகமான சூரியன், சமுதாயம் என்னும் இடத்தில் தராசு சின்னமாக கொண்ட துலாத்தில் நீச்சமடைகிறார். இந்த தராசு வியாபாரத்தையும் உழைப்பையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ உழைப்பை விரும்பாத, அதிகாரத்தை தன் பக்கம் வைத்திருக்கக்கூடிய, அரசனாய் வாழக்கூடிய ஒரு கிரகம் சமுதாயத்தில் மக்களோடு மக்களாக உழைப்பாளியாக வாழும் இடத்தில் தன் வலிமையை இழக்கிறது. இதோடைய சூட்சமும் உங்களுக்கு புரியும். உச்சம் பெறுவது அதிகாரம் செலுத்தும் இடத்துல, நீச்சம் அடைவது வலிமை இழந்த இடத்துல. அரசபையை விட்டு மன்னர் அப்படிங்கிறவர் வெளியில் வந்துடுறார். நமக்கு நேர் 7ஆம் இடங்கிறது ஆப்போசிட் சைட். சமுதாயத்தில் மக்களோடு மக்களாக இரண்டரை கலந்து விடும் இடத்துல சூரியனுக்கு வலிமை இல்லாத நிலை ஏற்படுகிறது. இதில் இன்னொரு சூட்சமம் என்னென்னா, தராசுங்கிறது வியாபாரத்தை குறிக்கக்கூடியது. சமநிலை தவறாத ஒரு இடம். தராசுங்கிறது வியாபாரம். அப்போ வியாபாரம் செய்யும் இடத்தில் அதிகாரத்திற்கு வேலை இல்லை. வியாபாரம் செய்கிற ஒரு அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருந்தாருன்னா வியாபாரம் நடக்குமாங்க? புரியுதா உங்களுக்கு? ஒரு காய்கறி வியாபாரியாக இருக்கட்டும், தங்க வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அளந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமான சூரியன் நீச்சமடைகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? துலாத்தில் சூரியன் நீச்சமடையும் சூட்சமும் அது வியாபார இடம், உழைப்பாளிகளை வெளிப்படுத்தும் இடம். உழைப்பாளிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல அதிகாரம் மிக்க கிரகமான சூரியனுக்கு வேலை இல்லை, பவர் இல்லை. பவர் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார். இது ஒளியியல் தத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சித்திரை மாதத்தில் இருக்கோம். இங்கே சூரியன் உச்சம் எப்படி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. எல்லா பக்கமுமே வரலாறு காணாத அளவுக்கு வெயில் அதிகரித்து கொண்டே போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்மளும் மறைமுகமாக ஒரு காரணம். இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டிடுறோம். அதுக்கப்புறம் வெயில் அடிக்குதேங்கிறோம். அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை உற்பத்தி பண்ணுறோம். அப்புறம் வெயில் அடிக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ நம்மளும் நம்மக்கிட்ட இருந்து தான் மாற்றங்கிறது வரணும். அந்த மாற்றத்தை நாம் உணர்ந்தோம்னா தான் உலகத்தை காப்பாற்ற முடியும். நம்ம சந்ததிகளுக்கெல்லாம் உலகத்தை விட்டு வச்சுட்டு போவோமாங்கிறதே கொஞ்சம் டவுட்டு தான். அப்போ இந்த சித்திரை மாதத்தில் உச்சம் பெறும் சூரியன் அதீத வலிமை அடைகிறார். அதுவே ஐப்பசி மாதத்தில் நீச்சம் அடைகிறார். அப்படிங்கும்போது துலாத்தில் அவர் வலு குறைந்த நிலையில் மேகமூட்டமாக நசன் மழை பெஞ்சிட்டு இருக்கிற அடைமழை காலமாக இருக்கிறது. அதுதான் சூட்சமம். அப்போ மக்கள் பணி செய்யக்கூடிய இடம், மக்களோடு மக்களாய் கலந்து சமுதாயத்தோடு சமுதாயமாக இருந்து கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த துலாம் என்கின்ற வீட்டில் இந்த சூரியன் என்கின்ற அதிகார கிரகம் வலிமையை இழக்கிறது. சந்திரன் தாயாருக்காரகன் 2ஆம் இடம் என்கின்ற ரிஷபத்தில் உச்ச வலிமையை பெறுகிறார். உணவு சமைக்கிற இடம், ஒருத்தரை நல்லா கவனிச்சுக்கிற இடம். உணவு சமைக்கும் இடம் ரிஷபம்.
வாயை குறிக்கக்கூடிய இடம் அதுதான். இங்கே உச்சம் அடையக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விருச்சிகம் எனும் குட்டை, தேங்கிய நீர், கெட்டுப்போன விஷயங்கள் அந்த இடத்துல நீச்சம் அடைஞ்சிடுறார். புரியுதா உங்களுக்கு? நாம் தண்ணீர் குடிக்கிறோம், சரியா? தண்ணீருக்கு காரக கிரகம் யார்? சந்திரன். தண்ணீரை குடிக்கிறோம், ஆனால் சிறுநீரை வெளியேற்றுறோம். அந்த வெளியேற்றுற இடம் எதுன்னா விருச்சிகம். அப்போ தண்ணீர் கெட்டு போய் நம்ம உடம்பை விட்டு வெளியில் போகிற இடம் அது விருச்சிகம். இப்போ சந்திரன் ஏன் இங்கே நீச்சம் அடைகிறார்? அவர் கெட்டு போயிடுறார், வலுவை இழந்து விடுகிறார். ஒரு உணவாக இருந்தாலும் அதை ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே சமைச்சு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே டைம் தாண்டிடுச்சுன்னா அந்த உணவே பாய்சனமாக வரும், கெட்டுப்போம். அப்போ உச்ச வலிமையை சந்திரன் ரிஷபத்தில் பெறும்போது நீச்ச வலிமையை இங்கே பெறுகிறார். தேங்கிய குட்டை, கழிவு நீர், சாக்கடை, இந்த இடத்த குறிக்கிற விருச்சிகத்தில் சுத்தமான நீர் காரகத்துவமான சந்திரன் வந்து கெட்டு போயிடுறார். இப்போ நீங்கள் ஒரு குடம் தண்ணியை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது சமைப்பதற்கோ குடிப்பதற்கோ உதவும். அதே ஒரு குடம் தண்ணி கொண்டு சாக்கடையில் ஊற்றிடுறீங்க, நல்ல தண்ணி தான் ஊற்றிடுறீங்க, இப்போ திரும்ப அதை எடுத்து யூஸ் பண்ண முடியுமா? புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இப்போ சந்திரனின் நீச்ச தத்துவம் என்பது கெட்டு போகுதல், மனம் கெடுவது, உணவு கெடுவது, உடல் கெடுவது. விருச்சிகத்தின் சூட்சமம் அங்கே அமரும் கிரகங்களை கெடுப்பது. விருச்சிகத்தில் அதிகமாக கிரகம் இருக்குன்னாலே டேஞ்சரஸ்டான ஜாதகம்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல சந்திரன் எனும் திரவ கிரகம், தாய் கிரகம் நீச்சம் அடைகிறார். இல்லத்தரசி என்ற 2ஆம் இடத்தில் உச்சம் பெறும் சந்திரன், இல்லம், குடும்பம், வாக்கு, தனம், இங்கே உச்சம் பெற சந்திரன் மறைமுக ரகசிய வீடான விருச்சிகத்தில் நீச்சம் அடைந்து விடுகிறார். தத்துவார்த்த ரீதியாகவே கிரகங்கள் செயல்படுகின்றன என்பதற்குத்தான் இந்த உதாரணம். இப்போ சந்திரன் விருச்சிகத்தில் கெட்டு போகிறார், நீச்சம் அடைஞ்சு வலுவை இழக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய உச்ச நீச்ச தத்துவத்தை பற்றி இப்போ தான் ஒரு 2-3 காணொலிக்கு முன்னாடியும் போட்டிருந்தோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். தன் தாயின் மடியில் அமைதி காக்கக்கூடிய செவ்வாய் கடகத்தில் நீச்சம். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு போர் வீரனுக்கு வேலையே இல்லை, சேனாதிபதிக்கு வேலையே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் சாப்பிட்டார், குளிச்சார், தூங்கினார்னு இருக்கும். அங்கே போய் டாம் டூம்னு கத்திக்கிட்டு இருந்தோம்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. அதிகாரத்தையும் போர் இரத்த குணத்தையும் வெறியையும் சண்டையையும் விரும்பக்கூடிய செவ்வாய் களத்தில் தான் உச்சமாவார். 10ஆம் இடம்ங்கிற களத்தில் உச்சமாவார். ஆனால் வீட்டுக்குள்ள தாயின் மடியில் சந்திரனுடைய வீட்டில் வலுவில்லாத நிலையில் நீச்சம் அடைந்துவார். நெருப்பு கிரகமான செவ்வாய் மிகவும் அதிக தண்ணீரை கொண்ட கடகத்தில் நீச்சமடைந்து விடுகிறார். பூமி தத்துவ வீட்டில் உச்சமடைகிறார். அப்போ செவ்வாயின் நீச்ச தத்துவம் குடும்ப ரீதியாக வருகிறது. எப்பேற்பட்ட சேனாதிபதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சண்டைக்காரனாக இருந்தாலும் அதை எந்த நேரமும் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருப்பாருன்னு எடுத்துக்க முடியாது. சந்திரனின் தாய் வீட்டில் செவ்வாய் நீச்சமடையும் சூட்சமம் அமைதியை குறிப்பதற்கு தான். பட் இந்த இடத்துல செவ்வாய் கூடுமான வரைக்கும் நல்லது பண்ணிவிடுவார். நீச்சமாகவே இருந்தாலும் அந்த கோபம் இருக்காது, ஆத்திரம் இருக்காது, வெறி இருக்காது, யுத்த எண்ணங்கள் இருக்காது, யாரை வெட்டலாம் யாரை குத்தலாங்கிறது இல்லாமல் அவர் பாட்டுக்கு சாஃப்டாக இருந்துட்டு போயிடுவார். நான் நிறைய ஜாதகங்களை அலசி ஆராய்ந்த நிலையில் சொல்கிறேன். 4ஆம் இடத்துல செவ்வாய் கடகத்தில் இருக்கிற ஜாதகம், அதாவது கடகத்தில் செவ்வாய் இருந்தவங்களுக்கு கூட நிறைய சொத்துக்கள் இருக்கும். மகரத்தில் செவ்வாய் உச்சமானவங்க சொத்துனாலே பிரச்சனைகளை சந்திப்பாங்க வாழ்நாள் முழுக்க. இது சூட்சுமமாகவே இருக்கும். வம்பு வழக்கு தகராறு உள்ள பிரச்சனைகளுக்குரிய இடங்களே அவங்கள்ட்ட வந்து மாட்டும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே நீச்ச தத்துவம் என்பது நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது. புதன் அறிவுசார் கிரகமான புதன் கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவராகவும் இருக்கிறார். ஆனால் புதனுடைய ஒரு அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவு என்பது மறைத்து வைக்கப்பட்டதாகவே இருக்கும். உங்களுடைய அறிவாற்றல் என்பது மறைத்து வைக்கப்பட்டதாக இருக்கிற வரைக்கும் தான் அதோடைய பவர் உங்களுக்கு நல்ல விதமாக செயல்படும். அந்த வகையில் மீனம் எனும் கடலில் புதன் என்றும் அறிவுசார் கிரகம் நீச்சமடைந்து விடுகிறது. இன்னொன்று, மீன வீட்டினுடைய ஒரு சூட்சமம் என்னென்னா, அயன சயன போக சுகத்தை தரக்கூடியது. குறிப்பாக தூக்கம்னு வச்சுக்கலாம், முடிவுன்னு வச்சுக்கலாம். முடிவு பெறுற இடத்துல அறிவுக்கு என்ன வேலை இருக்கு? அங்கே தான் அது முடியுது. புரியுதுங்களா? காமம் உச்சம் பெறும் இடத்தில் அறிவு வேலை செய்யாது. சுக்கிரன் இங்கே உச்சம் பெறுவார், அதனால் புதன் இங்கே நீச்சம் அடைஞ்சிருவார். சுக்கிரன் புதனுடைய நீச்ச உச்ச தத்துவத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அறிவாளி காமத்தை மறுப்பான். அதனால் புத்திசாலிகள் எல்லாம் செக்ஸுவல் லைஃப்பில் ஈடுபட மாட்டாங்களான்றதெல்லாம் அர்த்தம் இல்லை. அறிவு வேலை அதிகமாக செய்யும் போது காமம் என்கின்ற உணர்வு அதிகமாக வேலை செய்யாது. புரிஞ்சுதுங்களா? தத்துவார்த்த அடிப்படையிலேயே மகாவிஷ்ணுவின் காலடியில் மகாலட்சுமியை வச்சுருப்பாங்க. அதாவது சுக்கிரன் என்னும் மகாலட்சுமி கன்னி என்னும் மகாவிஷ்ணுவின் வீட்டில் நீச்சம். இங்கே அறிவு நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்கும், காமம் அடக்கி வாசிக்கும். அப்படியே புதனை தூக்கி கொண்டுட்டு போய் மீனத்தில் வச்சிங்கன்னா, காமம் அதிகம் வேலை செய்யக்கூடிய மீன வீட்டில் புதன் என்னும் அறிவாளி நீச்சம் அடைஞ்சிருவார்.
புத்தி மழுங்கிடுறது. புரிஞ்சுதுங்களா? காதலுக்கு கண் இல்லை, காதல் கண்ணை மறைக்கிறது, காமம் கண்ணை மறைக்கிறது. அதுதான் சூட்சுமமான ஒரு அமைப்பு. அறிவு நீச்சமடையும் வீடு மீனம். காமம் நீச்சமடையும் வீடு கன்னி, சுக்கிரன். இங்கே காமத்தை, கலவியை, சுகத்தை, சல்லாபத்தை, உல்லாசத்தை, அயன சயன போகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அறிவு கடுமையாக வேலை செய்கிற இடத்துல பவர் இழந்துடுறார். அறிவு ஃபுல்லாக வேலை செய்யுது. நமக்கு இது தேவையா, தேவையில்லையா, எது வேணும், எது வேண்டாம் யோசிக்கிற இடத்துல நீங்கள் அதிகமாக சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நைட்டு தூக்கம் வராது. அந்த சிந்திக்கிற இடம் கன்னி, சுகத்தை அனுபவிக்கிற இடம் மீனம். அப்போ புதன் அங்கே வலுவை இழக்கிறார், தூக்கத்தில் வலுவை இழக்கிறார் புதன். புத்தி வேலை செய்யாமல் தூங்குறோம். காமத்தை அனுபவிக்கிற இடத்துல புத்திக்கு வேலை குறைவு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் சுக்கிரன் நேர் ஆப்போசிட்டில் உழைப்பின் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இவர் வேலை செய்ய மாட்டேங்கிறார். இது இந்த 2 கிரகங்களின் உச்ச நீச்ச தத்துவம். புதனும் சுக்கிரனும் நண்பர்கள் தான். ஆனால் ஒருவருக்கொருவர் உச்சம் பெற வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் நீச்சம் பெறும் தகுதி கொண்டவர். ஒருவர் புத்திக்கு காரகன், இன்னொருவர் சுகத்துக்கு காரகன். என்ன நடந்தாலும் எனக்கு சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு புத்தி வேலை செய்யாது. இன்றைக்கு நம்ம பேப்பரில் பார்க்குற இந்த பாலியல் வன்கொடுமைகளுடைய சூட்சுமெல்லாம் இதில் தான் ஒழிஞ்சிட்டு இருக்கு. புத்திசாலி ஒருத்தன் ஏதாவது தப்பு பண்ணுவானா? புத்தி ஒழுங்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை மாதிரியான விஷயத்துக்கு ஈடுபடுவானா? எப்போ புத்தி மழுங்கி போகுதோ, புத்திங்கிறது வேலை செய்யாமல் மழுங்கி போய் விடுகிறதோ, நீச்சம் அடைந்து விடுகிறதோ, அங்கே தான் காமம் தலைவிரித்தாடும். புரிஞ்சுங்களா? எப்போதும் அளவோடு இருப்பது தான் எல்லாத்துலேயுமே நல்லது. அளவுக்கு மிஞ்சிடுச்சுன்னா எல்லாமே கெடுதல் தான். ஸோ அந்த அடிப்படையில் புதனும் சுக்கிரனும் இப்படி காமம் மழுங்கி போகிற இடத்துல புத்தி வேலை செஞ்சுட்ருக்கும். அங்கே புத்தி எவனுக்கு ஒருவனுக்கு அதிகம் வேலை செய்தோ அப்போ இந்த மாதிரியான தவறான எண்ணங்கள். இப்போ காமம் தவறு என்று சொல்வதில்லை இங்கே அர்த்தம். அளவுக்கு மிஞ்சும் போது அதுவே குற்றமாகிவிடும். ஒரு கிரகம் உச்சமாகுதுனாலே ஒரு விஷயத்தை அதிகமாக கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். நீச்சம் அடைகிறதுனுடைய தத்துவம் இதுதான். ஸோ புதனும் சுக்கிரனும், கன்னியில் சுக்கிரன் உச்சம் பெற்ற சூட்சுமம், கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெறும் சூட்சுமம் அங்கே புத்திக்கு வலு அதிகம் என்பதனாலும், மீனத்தில் புதன் நீச்சம் பெறும் தத்துவம் என்பது அங்கே காமத்திற்கு வலு அதிகம் என்பதனால். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் காலபுருஷுடைய 4ஆம் வீட்டில் புத்திரகாரகன் என்னும் குரு, தனகாரகன் என்னும் குரு வலுவடைகிறார், உச்சம் பெறுகிறார். சந்திரனுடைய வீட்டில் இவர் உச்சம் பெறுகிறார். சுகஸ்தானத்தில் புத்திர பாக்கியம், சுகஸ்தானத்தில் கல்வி ஸ்தானத்தில் குரு உச்சம். கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகங்களில் குருவும் ஒருத்தர். கடும் உழைப்பை வெளிப்படுத்தும் ஸ்தானத்தில் குரு நீச்சம். புரியுதா உங்களுக்கு? உடல் உழைப்பை வெளிப்படுத்துவது யுத்த களம், அங்கே குருவுக்கு வேலை இல்லை, நீச்சம். மகரத்தில் நீச்சம் பெறக்கூடிய இவருடைய தன்மையானது பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான இவர் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாவார் காலபுருஷனுக்கு. இவர் இங்கே மகரத்தில் நீச்சம் என்கின்ற வலிமை. சனியோட வீட்டில் கடும் உழைப்பை வெளிப்படக்கூடிய இடத்துல, அன்றாடும் கூலி வேலை செய்யக்கூடிய இடத்துல, யுத்த களத்தில் மந்திரிக்கு வேலை இல்லை. அங்கே சேனாதிபதிக்கு தான் வேலை. குரு ஒரு மந்திரி, மதியூக மந்திரி. ஒரு சயின்டிஃபிக்கல் ப்ரூஃப் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். அதிகப்படியான உங்களுடைய உடல் வெப்பமடைவதன் மூலமாகவும் அதீதமான கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலமாகவும் உங்கள் உயிரணுக்கள் கெட்டு போயிடும். உயிரணுக்கள் வலுவை குறைந்துவிடும். இப்போ கன்சீவான பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, வெயிட்டாக தூக்காத, அதிர நடக்காத, ஹார்ட் ஒர்க் பண்ணாத. அதோடைய சூட்சுமம் என்ன? இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் வேலை பார்த்தா அந்த குரு என்கின்ற புத்திரக்காரகன் நீச்சமாக போயிடுவார். ஒரு கம்பெனியில் மேனேஜருக்கு அதிக சம்பளம் அதிகமாக, அந்த கம்பெனியில் கூட்டி துடைக்கிற பொம்பளைக்கு சம்பளம் அதிகமாக? நல்லா யோசிச்சு பாருங்கள், யாருக்கு சம்பளம் அதிகம்? மேனேஜர் தான். அழுங்காமல் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறவருக்கு சம்பளம் அதிகமாக இருக்கும், லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருப்பார். அன்றாடம் ஆஃபீஸை கூட்டி பெருக்கி தொடச்சி சுத்தம் பண்ணி விடக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 12,000 சம்பளம். இந்த டிஃப்ரென்ஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல அறிவுசார் விஷயத்தைக்கு அதிகமான வலுவை தரக்கூடிய தனகாரகனும் புத்திரகாரகனுமான குரு நீச்சமடைஞ்சிருவார். அவர் போய் சுகஸ்தானத்தில் நல்ல சொகுசாக வலுவாக உச்ச வலிமையோடு இருப்பார். 4ஆம் இடம் சொத்துக்கள், கல்வி, தாய் சுகம், தன் சுகம், இந்த அடிப்படையில் அவர் வலுப்பெறுவார். கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய இடம், ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய, கீழ்நிலை தொழில்களை தரக்கூடிய, யுத்த களத்தில் பணிபுரியக்கூடிய அமைப்பு கொண்ட மகரத்தில் அவர் நீச்சம் அடைஞ்சிருவார். அப்போ குருவின் நீச்சமும் இந்த சூட்சுமத்திற்குள்ளேயே ஒளிந்திருக்கிறது. ஒளியை பிரதிபலிக்க இயலாத தன்மையில் குரு இங்கே இருப்பார் மகரத்தில். குறைந்தபட்சம் தான் எதுவும் தர முடியுங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன், சந்திரன் பார்த்தாச்சு. அடுத்தது சனி பகவான். சப்த கிரகங்களின் நாயகன் சனி, கடைசியால்
இவர் துலாத்தில் உச்ச வலிமை பெறுவார். மக்கள் பேச்சே மகேசன் பேச்சுங்கிற மாதிரியான இடத்துல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சனி நீச்சமடையும் சூட்சுமத்தை பாருங்கள். மேசம் எனும் அதிகார ஸ்தானத்தில் நீச்சமடைஞ்சிருவார். அதிகாரத்தை சனி ஆதிக்கர்கள் விரும்பினால் வலு குறைந்து போவார்கள் என்பது இதனுடைய ஒரு சூட்சம். புரியுதா உங்களுக்கு? அதிகாரத்தை விரும்புகிற இடமான மேசத்தில் சூரியன் உச்சம் பெற இடத்துல சனி நீச்சம் அடைஞ்சிருவார். இவங்க 2 பேருமே நேர் ஆப்போசிட் கிரகங்கள். அதிகாரத்தை விரும்பக்கூடிய சூரியன் உச்சம் பெறும் வலிமையான வீட்டில் உழைப்பை விரும்பக்கூடிய, மக்களை விரும்பக்கூடிய, மக்களோடு பணியாற்றக்கூடிய, மக்கள் சேவை புரியக்கூடிய கிரகமான சனி பகவான் நீச்ச வலிமை அடைஞ்சிருவார். பவரே இல்லைங்க அவருக்கு. ஒரு பெரிய மாமன்றம் இருக்கிறது, அங்கே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல உழைப்பை விரும்பக்கூடிய, உழைப்பை செலுத்தக்கூடிய ஒரு நபருக்கு வேலையே இல்லை. சனி பகவானுடைய கடும் உழைப்பு என்பது மேசத்தில் கெட்டுப்போயிடும். அங்கே அவர் அதை வெளிப்படுத்தவே முடியாது. மக்கள் சேவையை பற்றி யோசிக்கவே முடியாது. சரி, ஒரு சின்ன உதாரணமாக, சனி நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தில் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கை விரும்ப மாட்டாங்க, சாஃப்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. சனி வக்ரகதி அடைஞ்சவங்களே இதை யோசிப்பாங்க. சனி நீச்சமே அடைஞ்சிட்டாலே ஆஃபீஸ் ஒர்க்கு, ஏசியில் உட்காந்து வேலை பார்க்கணுங்கிற மாதிரியான எண்ணங்கள், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்துறதுங்கிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காமல் போயிடும். அதே மாதிரி லேபர்ஸையே பெருசாக பிடிக்காது. கீழ்நிலையில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவங்களையும் பெருசாக பிடிக்காமல் போயிடும். கிரகங்களுடைய தத்துவார்த்தம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கிறது தான் கேரக்டர். அந்த கேரக்டர் அந்த வீடுகளில் நீச்சம் அடையும். புரியுதா உங்களுக்கு? அந்த வீடுகளில் அவர் வலிமையை இழந்து அதற்கு நேர் ஆப்போசிட் வீடுகளில் வலிமையை பெறுவார்கள். இந்த வலிமையை இழப்பது, வலிமையை பெறுவதில் தான் கிரகங்களுடைய சூட்சுமம் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நமக்கான ஆதிபத்தியங்களும் வேலை செய்யுங்கிறது தான் சூட்சுமம். ராகு கேதுகள் தனிக்கதை கொண்டவர்கள். இவங்களுடைய உச்ச நீச்சங்கள் வேறுபாடுகளுக்கும் மாறுபாடுகளுக்கும் உட்பட்டவைங்கனால விருச்சிகத்தில் இவர்கள் இருவரும் பாவக்கோள்களாக கடுமையான உச்சத்தை பெறுகிறார்கள். ரிஷபம் எனும் இயற்கை சுபரின் வீட்டில் இவங்க நீச்சமடைகிறார்கள்னு நிறைய நூல்கள்லையும் சொல்லியிருக்காங்க. நானும் அதை ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறவனாலும் கூட இந்த சப்த கிரகங்களின் நீச்ச தத்துவம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் சமுதாயத்தில் ஒருவராக இருக்கும்போது, அரசனாக இல்லாமல் இருக்கும்போது நீச்சமடைகிறார். சந்திரன் திரவக்கோளாகவும் உணவாகவும் தாயாகவும் இருக்கக்கூடியவர் ரகசியமான இடமான விருச்சிகத்தில் தன் வலிமையை இழந்து நீச்சமடைந்து விடுகிறார். செவ்வாய் மட்டும்தான் நீச்சத்தில் அதிக நல்ல பலன் செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா அவருக்கு கடகம் பகை வீடு, நீச்ச வீடாகவே இருந்தாலும் கூட அங்கே அவருடைய குணமான யுத்தத்திற்கு வேலை இல்லை என்பதனால் நீச்சமடைகிறார். குரு பகவான் கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய, அடிமை ஜீவனம் செய்யக்கூடிய இடத்தில் நீச்சமடைகிறார். அறிவுசார் புதன் காமத்தை வெளிப்படுத்தக்கூடிய மீன வீட்டில் அறிவை இழந்து நீச்சமடைகிறார். காமத்தை மிகுதியாக தரக்கூடிய சுக்கிரன் கன்னிமனை என்கின்ற கடும் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில், அறிவு அதிகம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் காமம் என்கின்ற சுக்கிரன் நீச்சம் அடைகிறது. புரியுதுங்களா? இதுதான் சூரிய, சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன் மற்றும் சனி. சனி பகவான் அதிகார மையத்தில் நீச்சம் அடைகிறார். அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இடம் மேஷம். அங்கே அதனால தான் சூரியனை உச்சம் பண்ணி வைக்கிறாங்க. இங்கே அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு லேபர் அதிகாரம் செலுத்தக்கூடியவராக இருக்க மாட்டாங்க. அதிகாரமும் தண்ணீரும் எப்போதும் பள்ளத்தை நோக்கியே பாயும்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ சனி அங்கே போகும்போது பவரே இழந்தார். இதுதான் நீச்ச வீட்டின் தத்துவங்கள். நீச்ச வீட்டில் ஒரு கிரகம் ஒளியை இழக்கிறதுங்கிறது சயின்டிஃபிக்கல் ப்ரூஃபு. அவர்களின் காரகத்துவம் நமக்கு எப்படி வேலை செய்யாமல் போகுங்கிறதுக்கு இந்த காணொளி உங்களுக்கு உதவும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.